ஏன்டா சார் மழை காலத்துல மட்டும் ஏன் சார் அட்டைப்பூச்சியா வருது, மத்த நாள்ல வர மாட்டேங்குது? மழை காலத்துல மட்டும் ஏன் வருது அப்படின்னா, அட்டைப்பூச்சி எங்க இருக்கும்? ஈரப்பதத்துல இருக்கும் இல்லையா? ஆனா மழை பெஞ்சா மட்டும் ஏன் அதிகப்படியான அட்டைப்பூச்சி வெளியே வருது அப்படின்னா, மழை பெஞ்சு அதிகப்படியான மழைநீர் என்ன பண்ணுது அப்படின்னா சூழ்ந்துக்குது, அதோட வாழ்விடத்தை போய் என்ன பண்ணுது, பாதிக்குது இல்லையா? அப்படிங்கிறப்ப அது என்ன பண்ணுது, பூமியில இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஆனா எல்லா நாளையிலுமே இருக்கும் அட்டைப்பூச்சி, மழை காலத்துல மட்டும்தான் வெளியே வரும். ஏன் அப்படின்னா அதோட அது தங்கிக்கூடிய இடத்த என்ன பண்ணுது, அது மழைநீர் போய் ஆக்கிரமிச்சுக்கிறதுனால அது வெளியே வர ஆரம்பிக்குது. இதை பொதுவாக ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சாப்பிடும் அப்படின்னா, ஒரு வகையான அட்டைப்பூச்சி பார்த்தோம்னா மனிதர்கள் விலங்குகளுடைய ரத்தத்தெல்லாம் சாப்பிடும். இன்னொரு வகையான அட்டைப்பூச்சி பார்த்தோம்னா இலைகள், தலை, பூச்சி, புழுக்கள், மண், இது மாதிரியான பொருட்கள்லாம் சாப்பிடும். அட்டைப்பூச்சி எங்க வாழும் அப்படின்னா, அட்டைப்பூச்சி தேயிலை தோட்டம், காப்பி தோட்டம்லாம் இருக்குல்ல, இது மாதிரி இடத்துலதான் அட்டைப்பூச்சி நிறைய இருக்கும். சார் அட்டைப்பூச்சிக்கு இங்கிலீஷ்ல என்ன சார்? இருங்க சார், நம்ம யூஎஸ் கேட்கலாமா? கேளுங்க. அட்டைப்பூச்சி இங்கிலீஷ்ல கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா அப்படி சொல்லணும். அட்டைப்பூச்சி இங்கிலீஷ்ல கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க சார். சொல்லமா மாமா? சொல்லமா? கேளுமா. சார் சார் அட்டைப்பூச்சிக்கு இங்கிலீஷ்ல என்ன சார்? சார் இருங்க சார், நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம். கேளுங்க. அட்டைப்பூச்சிக்கு இங்கிலீஷ்ல என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. அட்டைப்பூச்சிக்கு இங்கிலீஷ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் சொல்லமா? பாய்.